ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் எடுக்கப்பட்டதுலேயே ஒஸ்ட் சீக்வல்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 2 படங்கள். ஸோ பார்ட் 1 படத்தோட பேரை கெடுக்கிற விதத்துலேருந்து ரிலீஸ் ஆனால் பார்ட் 2 படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது சந்திரமுகி 2. ஸோ சந்திரமுகி 1 எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஹிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இது ஒரிஜினல் இல்லை, இதோட ஒரிஜினல் வந்து மலையாள ஃபிலிம் தான். மலையாளத்தில் இப்படி ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ அதை வந்து ரீமேக் பண்ணி தான் சந்திரமுகி எடுத்தாங்க. இந்த சந்திரமுகி படம் வந்து பயங்கரமான ஹிட்டு நம்ம ஊரில். ஸோ இதோட சீக்வல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிஓஸ் கேட்டார். பட் ரஜினி சார் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல நாகவல்லி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வச்சு எடுத்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதர ஃப்ளாப் ஆச்சு. சேம் கதையை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து தான் இங்கே ராகவா லாரன்ஸ்ட்டை பிடிச்சி சந்திரமுகி 2 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஸோ அந்த சந்திரமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேர் நாஸ்டாலஜிக் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டைக்கிற மாதிரி ஒரு குப்பையான படத்தை எடுத்து விட்டானுங்க. அந்த காலத்தில் வர வேண்டிய ஒரு கதை, அந்த ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே இப்போ மாடர்னைஸ்டாக வந்து எவ்வளோ ஒரு கிரிஞ்சான ஒரு ஃபிலிமை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரிஞ்சாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படம் ஸ்டார்ட் ஆகலேருந்து எண்ட் ஆகிற வரையும் பல பேருக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாங்க. ஏன்டா இதெல்லாம் எப்போ எடுத்துருக்க வேண்டிய படம் தான் இப்போ ஏன்டா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் செய்யப்படல, விஷுவல்ஸும் மாடர்னைஸ் செய்யப்படல, ரொம்ப ஓவர் சேச்சுரேட் ஆகி என்னடா இது பேய் சீசன் வேற அந்த டைம் முத்தி போய் எல்லாருமே வெறுத்து போயிட்டாங்க. இப்படி இருக்க காலகட்டத்தில் வேற வந்ததா. ஸோ அதனால இந்த படத்தை போட்டு அடின்னு அடிச்சு துவச்சிட்டாங்க. லிஸ்ட்ல 6ஆவதாக இருக்கிறது VIP 2 வேலையில்லா பட்டதாரி 2. வேலையில்லா பட்டதாரி இந்த படம் கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு எமோஷன் அண்ட் தரமான ஒரு சம்பவம் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அந்த டைமில் வந்து வாட்ட கருவாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த பசங்க தான் நம்ம எமோஷ்னலி ஒரு கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த டைமில் வந்து கனெக்ட் ஆன ஒரு படம்னு சொல்லலாம். தனுஷ் அண்ட் அனிருத் இவங்களோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் வேற. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காம்பினேஷன் கலந்து ஒரு தரமான படமாக வந்து பார்த்தீங்கன்னா VIP 1 இருந்திருக்கும். கண்டிப்பாக பலருக்கு ஃபேவரட்னே சொல்லலாம். பட் VIP 2 வருது. சேம் டைரக்டர்ல, பட் தனுஷ் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் சேர்ந்து வந்து டைரக்ட் பண்றாங்க. ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஹைப் ட்ரெய்லர்லாம் வெறியேத்தாங்க. பட் VIP 1 அந்த ஒரு ஃபீல் வரல. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சேச்சுரேட் பண்ணிட்டாங்களா, இல்ல VIP 2 வர டைம்ல இன்டர்நெட் கொஞ்சம் அதிகமா பூம் ஆகி எல்லாருமே இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கிரிஞ்சுனா என்னன்றதை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஓவராலா VIP 2 கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கிரிஞ்சா தெரிஞ்சுது. இதன் காரணமே எந்த ஒரு படத்தை யங்ஸ்டர்ஸ் கொண்டாடினாங்களோ அந்த ஒரு படத்தோட சீக்குவலை யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளினாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது கிக் 2. கிக் 1 சொல்லிட்டு ரவிதேஜா நடிச்சு தெலுங்குல ஒரு படம் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம். அந்த படத்தை தான் தில்லா லங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படம் வந்து ரீமேக் இங்கே தமிழில் பண்ணோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு படத்தை பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. சேம் ரவிதேஜா ஆக்டர் தான் நடிச்சாரு. பட் லிட்டரலி கிக்கு போன அளவுக்கு கிக் 2 போகல. ஸோ இதன் காரணமாக நிறைய கிரிட்டிக்ஸ் அந்த ஒரு கதைகளை வந்து தொய்வு இருக்கு. ஸோ அந்த ஒரு படம் மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இல்லை, இது கொஞ்சம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட் கமெண்ட்ஸ். இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கிக் 2 ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர டவுன்ஃபால் சந்திச்சு. இதன் காரணமாக ஒரு ஒஸ்ட் சீக்குவலாகவும் கிக் 2 மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது சூதுகவும் 2. சூதுகவும் 1 கண்டிப்பாக பல பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த அமேசிங் ஃபிலிம், ஒரு செம்ம ஃபன்னியான ஒரு படம். விஜய் சேதுபதி, அசோக் சர்மன், ஸோ எல்லாருமே எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக செம்ம ஃபன்னியாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கல்ட் கிளாசிக் மாதிரி சொல்லாமல் எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான படம். இப்போ ரீசெண்டாக சூதுகவும் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. மிர்ச்சி சிவா தான் பண்ணியிருந்தாரு. ஏன் இதை பண்ணீங்க, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு போட்டு கெடுத்து வச்சிருக்காங்க. சுத்தமாக பழைய படம் பார்த்த ஃபீலும் இல்லை, ஒருத்தான ஒரு பார்ட் 2 இது இல்லை. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த 2 எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பலரும் காரி துப்புனாங்க. தென் இதை தாண்டி இதில் ஆக்டர் விஜய் சேதுபதி இல்லாமல் மிர்ச்சி சிவா போட்டது பல பேருக்கு இப்படி ஒரு படம் வந்தது தெரியல, போனது தெரியல இப்படின்ற ஒரு விஷயத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் ஃபிலிமாகவும் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது பொன்னியின் செல்வன் 2. ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு படமே பொன்னியின் செல்வன் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். அதுவே புனைப்பு கதை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாவலையாச்சும் ஒழுங்கா மிஸ்டர் மணிரத்னம் எடுத்திருக்கணும். பட் அதை வந்து ப்ராப்பராக அந்த ஒரு நாவலை கூட வந்து ஒழுங்கா அடாப்ட் பண்ணாமல் ஹைலைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவலில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அதே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்த கருவையுமே கெடுத்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஹோல் நாவல்லையே பெரிய பீக் பாயிண்ட்
பாயிண்டே கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். அதுவே டோட்டலா இந்த பார்ட் 2 ஃபிலிம்ல இல்லாம போய் கதையே வேற மாதிரி மாறி போயிருக்கும். இதன் காரணமே ஆக்சுவல் நாவல் படிச்சவங்களாம் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. தென் இது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் சொல்லக்கூடிய ஒரு படம் நாவலை தள்ளி வருது, இது வந்து பல பேரோட கனவு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹைப்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி நிறைய தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி பிடிச்சி எப்படியோ படிச்சு இல்ல வாய் சொல்லால அந்த கதையை வேற கேட்டுக்கிட்டாங்க. அப்படி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்த படம் அந்த கதை என்ன கேட்டாங்களோ அது இல்லைன்னொன்னே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகி அது வந்து ஒரு மாதிரி விரக்தி ஆயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால பெரிய டவுன்ஃபாலை வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2 சந்திச்சிச்சு. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது இந்தியன் 2. ஸோ இந்தியன் 1 எந்த அளவு ஒரு அமேசிங்கான ஃபிலிம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமல் சார் நடித்து சங்கர் சாரோட டைரக்ஷனில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷன்னே சொல்லலாம். அரசியல் ரீதியாகவும் சரி, பிரம்மாண்டம் அந்த டைம்லேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு இருந்தது. ஆல் ஓவர் இந்தியாவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இதை வச்சு நிறைய பேர் ரீமேக்ஸும் எடுத்தாங்க, லைக் ஹிந்தி தெலுங்குல ரீமேக்கும் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அமைஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக இந்தியன் 2ன்னு ஒன்று எடுத்தாங்க. பட் லிட்ரலி ஹோல் கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து காரி துப்பி அமைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓட்ட காசே எடுக்கல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிதர்சனமான உண்மை. ஓட்ட பட்ஜெட்டை கூட எடுக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃப்ளாப்னு சொல்லலாம். போன வருஷத்தோட ஒரு பெரிய டிசாஸ்டரா இந்த இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது தபாங் 2. தபாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சல்மான் கான் படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில டைம்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு போலீஸ் ரோல் வந்து பாத்தீங்கன்னா சல்மான் கான் பிளே பண்ணியிருப்பாரு. படம் வந்து ஓரளவு கமர்ஷியலி சக்சஸ் ஆகி அது வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தபாங் 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அது வந்து ஒன்று போன அளவுக்கு போல. தென் இதை தாண்டி நிறைய ஒஸ்ட் கிரிட்டிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மேல தாறுமாறா கிடைச்சிச்சு. இப்படி கழிவுகளை ஊத்தியும் பத்தாம தபாங் 3ன்னு வேற எடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு நம்ம சல்லு பாய். ஸோ இதை தாண்டி நீங்கள் எதெல்லாம் ஒஸ்ட் சீக்வல்ஸ், அதாவது இந்த லிஸ்ட்டில் நான் மிஸ் பண்ண இல்லை இந்த லிஸ்ட்டில் நான் பேசாமல் விட்ட ஏதாவது ஒஸ்ட் சீக்வல்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.